பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 1 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். என அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். யோபு பக்தன் சொல்லும்போது, யோபு 23 அதிகாரம் 10 வசனத்தில், நான் போகும் வழியை அவர் அறிவார். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. சங்கீதம் 37:18 வாசித்தீங்கன்னா, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 142:3-4 வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். நீர் அந்த என் வழிகளை நீர் அறிந்திருக்கிறதுனால நான் அந்த கண்ணிகளை பார்த்து நான் என்ன செய்கிறதில்ல, நான் பயப்படுகிறதில்ல. காரணம், நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். என் வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமாய் இல்லாமல் போயிற்று, என்னை விசாரிப்பவர் யாரும் இல்லை ஆண்டவரே. அதனால தான் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இல்லை, எனக்கு அறிந்தவர்களும் யாரும் இல்லை, எனக்கு எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்கல, ஆத்துமாவை விசாரிப்பதற்கு, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Glory to God. உங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் கட்டாயம் உங்களை காப்பாற்றுவாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். கர்த்தரை நம்புவோம். நாகும் 1:7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்போ யாரை கர்த்தர் அறிந்திருக்கிறார்? அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ உங்கள் வழிகளில் நீங்கள் தேவனை நம்பணும். Glory to God. உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் தேவனை நம்பணும். தேவன் உங்களை அறியும் பொழுது நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆதரவை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவர் உங்களை காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகட்டும். என் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மட்டும் நம்புங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்கள் காரியங்களை அறிந்தவர் எங்களை விடுதலையாக்கும், காப்பாற்றும். நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.